ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா, இன்பத்தின் விலை. தன்னோட காதலிக்காக வேதாச்சலம் ஆசையா செய்த இந்த காரியம் கடைசியில் அவரையே சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சே. என்ன கதை கேட்போமா? இன்பத்தின் விலை. சாயாஜி ராவ் தையர் கடையில் வேதாச்சலம் ஒருவனுக்கு தான் உண்மையானவன் என்று பெயர். காலையில் 7 மணிக்கு மெஷினடியில் உட்கார்ந்தால் இரவு கடை மூடும் வரையில் மாடு போல் உழைப்பான். அதுவும் தீபாவளி நெருக்கத்தில் இரவும் பகலுமாக அவன் கண் விழித்து வேலை செய்வது போல் வேறு எவரும் செய்ய மாட்டார்கள். வேதாச்சலம் அன்று மிஷின் எதிரே சிந்தனையுடன் உட்கார்ந்திருந்தான். அந்த சிறு இடத்தில் மீதமுள்ள 4 தையல் இயந்திரங்களும் வெகு வேகமாக வேலை செய்வதற்கு அடையாளமாக ஒலித்து கொண்டிருந்தன. முதலாளிக்கு வேதாச்சலத்திடம் அத்தியந்த நம்பிக்கை. ஏனெனில் எத்தனையோ பேர் வேலை கற்றுக்கொள்ள சாயாஜியிடம் வந்திருந்தார்கள். அரைகுறையாக வேலை கற்றுக்கொள்வார்கள். பிறகு சொல்லிக் கொள்ளாமல் போய் அந்த ஊரிலேயே 2-3 தெருவை தாண்டி ஒரு தையல் மிஷினை வாடகைக்கோ கடனுக்கோ வாங்கி தொழிலை தொடங்கி விடுவார்கள். அப்படி போகவில்லை வேதாச்சலம். உண்மையாக உழைப்பவனிடம் யாருக்கும் பிரியமும் நம்பிக்கையும் விழுவது இயல்புதானே. சிறிது நேரத்திற்கெல்லாம் தலையை பிடித்த வண்ணம் குனிந்து யோசனையில் ஆழ்ந்திருந்த வேதாச்சலம் தலையை நிமிர்த்தி சாயாஜியிடம், தலை வலிக்கிறார் போல் இருக்கிறது, ஒரு சிங்கிள் டீ போட்டுவிட்டு வருகிறேன் என்றான். சாயாஜி வேறு பேச்சு பேசவில்லை. சரி, சீக்கிரம் வந்துவிடு என்றார். டீ கடைக்கு விரையும் முன் மார்க்கெட் சந்தில் திரும்பினான் வேதாச்சலம். தினமும் இந்நேரத்தில் டீ குடிக்கும் காரணத்துடன் அந்த பக்கம் வருவது வேதாச்சலத்தின் வழக்கமாகிவிட்டது. காரணம், மரகதம் தினமும் அவனுக்காக வழிமேல் விழி வைத்து கொண்டு அங்கே காத்து கொண்டிருப்பதுதான். வேதாச்சலம் சிரித்த முகத்துடன் வருவதை பார்த்தவுடனேயே மரகதத்துக்கு உள்ளத்தில் எழுந்த இன்பம் அன்றும் நேற்றும் எஜமானி அம்மாள் வீட்டில் மாடு போல் உழைத்த துன்பத்தையும் மறக்குமாறு செய்யும். மரகதம் வேலை பார்த்து வந்த வீடு பெரிய பணக்காரர் வீடு. முன்பெல்லாம் மரகதத்தின் தாய் அந்த வீட்டில் வேலை பார்த்து வந்தாள். இப்பொழுது அவளுக்கு முன்னை போல் வேலை செய்ய முடியாமல் கைகள் விழுந்துவிடவே மரகதம் தாயின் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டாள். கல்யாணமாக வேண்டிய வயதிலும் அவள் வெளியே போய் வேலை செய்து வந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அந்த நீல பங்களா வீட்டில் வேலை பளுவுக்கு குறைவே இல்லை. காலேஜ் போகும் மஞ்சு பாஷினிக்கு தலைவாரி பின்ன வேண்டும், கடைத்தெருவுக்கு போய் சாமான் வாங்க வேண்டும். இம்மாதிரி இன்னும் எத்தனையோ இதர வேலைகள். கடைத்தெருவுக்கு காலை 10 மணிக்கு சுமாருக்கு சாமான் வாங்க போன ஒரு நாள் அப்படியே சில துணிகளை தைக்க கொடுத்துவிட்டு வருமாறு நீல பங்களாவின் எஜமானி அம்மாள் கட்டளையிடவே மரகதம் சாயாஜிராவ் கடைக்கு வர நேர்ந்தது. அவள் கடைக்கு போன சமயம் சாயாஜிராவ் இல்லை. வேதாச்சலம்தான் மரகத்திடமிருந்து அளவு கேட்டு துணி வாங்கினான். துணியை தைப்பதற்கு கொடுத்த மரகதம் அதே சமயம் வேதாச்சலத்தின் இதயத்து அன்பை தனது அன்புடன் சேர்த்து தைக்க கொடுத்து விட்டாள். அது முதற்கொண்டு மார்க்கெட் மூலையில் தினம் 5 அல்லது 10 நிமிஷங்களாவது சந்தித்து பேசுவது அவர்கள் வழக்கமாகிவிட்டது. தீபாவளி நெருக்கத்தில் 2-3 தினங்கள் வேலை மிகுதியின் காரணமாக அவனால் மரகதத்தை சந்தித்து பேச முடியவில்லை. இந்த நிலையில் வேலையின் மீது வேதாச்சலத்துக்கு கவனம் எப்படி செல்லும்? ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு மரகதத்தை சந்திக்க செல்ல துடித்தான். நல்ல வேளை, பழியை ஏற்க தலைவலி வந்து குதித்தது. மரகதத்துடன் அன்று பேசிவிட்டு திரும்பும்போது உண்மையிலேயே வேதாச்சலத்துக்கு தலையை வலிக்கத்தான் செய்தது. அங்கே போனால் மலைமலையாக ரவிக்கையும் ஜம்பருமாக தைக்கப்பட வேண்டிய துணிகள் குவிந்திருந்தன. அவை அவனை பார்த்து பயங்கரமாக சிரித்து கொண்டிருந்தன. இங்கோ கிழிந்த ஆடையையும் ரவிக்கையும் அணிந்த மரகதம் அன்பை அள்ளி கொட்டி சிரித்து கொண்டிருந்தாள். எத்தனை விதமான துணிகளை இந்த கைகளால் தைக்கிறோம். அன்பின் வளர்ச்சிக்கு அடையாளமாக அவள் ஒரு நாள் திடுக்கிடும் வண்ணம் ஒரு பரிசு அளித்தால் என்ன என்று எண்ணினான் வேதாச்சலம். தீபாவளிக்கு முழுசாக 2 தினங்கள் கூட இல்லை. சாயாஜிராவ் கடை தையல் இயந்திரங்கள் எழுப்பிய ஒளியில் தீபாவளி இன்னும் சீக்கிரம் வந்துவிடும் போல் இருந்தது. வர்ண துணிகள் விதவித ரூபத்தில் ரவிக்கைகளாக மாறிக்கொண்டிருந்தன. இரவு 2-3 மணி என்று கண் விழித்து தைத்து மிஷின் மீதே சோர்வுற்று தூங்கும் வரை தையல்காரர்கள் வேலை செய்தனர். அன்று பொழுது விடிந்ததும் சாயாஜி வேதாச்சலத்தை எழுப்பி, தம்பி, இந்த துணிகள் எல்லாம் சீக்கிரம் வேணுமாம், கொஞ்சம் சாயா போட்டுவிட்டு ஒரு மூச்சு பிடி என்றார். சாயாஜி கொண்டு வந்திருந்த விதவிதமான பட்டு துணிகள் வேதாச்சலத்தின் மனத்தை கவர்ந்தன. 2 வித அளவுகளில் தைக்கப்பட வேண்டிய அந்த துணிகளை பார்த்த அவன், இவ்வளவு விலை கொடுத்து வாங்கும் இந்த வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் தாமாம் என்று தனக்குள் சிரித்து கொண்டான். அந்த துணிகளில் ஒரு துணி அவன் மனதை மிகவும் கவர்ந்தது. எவ்வளவு நேரம் துணிகளை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தானோ தெரியாது. தம்பி, அவசரம், வேலையை ஆரம்பி என்று சாயாஜியின் குரல் அவனை தன் நினைவுக்கு கொண்டு வந்தது.
தையல் மிஷினின் ஒலி எழுந்து அந்த இடத்தின் வேலை துரிதத்தை எடுத்துக்காட்டு கொண்டிருந்த வேதாச்சலத்தின் கையும் காலும் வேகமாக இயங்கினாலும் அவன் எண்ணம் என்னவோ அந்த துணியிலேயே லயித்திருந்தது. அந்த பட்டு துணியும் அதை மரகதத்துக்கு திடீரென அளித்தால் அவள் திகைப்புற்று கண்ணங்குழிய முகம் சிவக்க நாணி தலைக்குனிய பாவமும் அவன் கற்பனையில் எழுந்து நடனமாடின. அந்த நினைப்பில் வேதாச்சலம் தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான். சட்டென எல்லோரும் அவனையே திரும்பி பார்த்தனர். என்ன அண்ணே, தானே சிரித்து கொள்கிறாயே, நாங்களும் தான் கொஞ்சம் ரசிக்கிறோமே என்றான் சக தொழிலாளி ஒருவன். இல்லை, எல்லோரும் கடைசி நிமிஷத்தில் துணியை கொடுத்துவிட்டு தை தை என்று குதிக்கிறார்களே, ஒருவருடைய தலையையும் இன்னொருவருடைய கையையும் சேர்த்து தைத்து போட்டால் என்ன ஆகும் என்று யோசித்தேன், சிரிப்பு வந்தது என்றான் வேதாச்சலம். அதை கேட்டு எல்லோரும் கடகடவென்று சிரித்தனர். ஆனால் அதற்கு பின் வேதாச்சலம் சிரிக்கவில்லை. யோசனையில் ஆழ்ந்தவாறே வேலையை செய்தான். அவன் கண்ணெதிரிலேயே அந்த பட்டு துணி பல பல உருவங்கள் எடுத்து அவனை மதிமயக்கி கொண்டிருந்தன. அம்மாதிரி துணியில் மரகதத்துக்கு ரவிக்கை தைத்து கொடுக்க வேண்டும் என்று மனதில் திட்டம் போட்டு கொண்டான். அன்றும் இரவில் சரியான வேலை. 2 மணிக்கு மேல் ஒவ்வொருவரும் பேயடித்தவர்கள் போல் சோர்ந்து மெஷின் மீதே சாய்ந்து கிடக்க வேதாச்சலம் மட்டும் வெகு வேகமாக தைத்து கொண்டிருந்தான். சாயாஜிராவ் அவசரம் என்று சொன்ன துணியும் அவன் தைப்பதும் ஒன்றுதான். ஆனால் அளவுதான் வேறு. ஜாக்கெட் அழகாக தைத்து முடித்தாகிவிட்டது. வேதாச்சலத்திற்கு பரம திருப்தி. வளப்பமிக்க அங்கங்களை மறைக்கவிருக்கும் அந்த ஜாக்கெட்டுக்கோ மடித்ததும் ஒரு கைப்பிடிக்குள் அடங்கிவிட்டது. அவ்வளவு மெல்லிய சில்க். அதை சுருட்டி தன் பையில் திணித்து கொண்டு வேலையை கவனிக்க தொடங்கினான். காலை அதே டீ சாப்பிடும் நேரம். அவசர அவசரமாக கிளம்பினான் வேதாச்சலம். சாயாஜியும் தடுக்கவில்லை. பாவம், ராப்பகலா உழைக்கிறான் என்று முணுமுணுத்து கொண்டார். வேதாச்சலம் மார்க்கெட் சந்தை நோக்கி விரைந்தான். அவனுக்கு முன்பாகவே மரகதம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். உனக்கொன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் வேதாச்சலம். 2-3 தினங்களாக கண் விழித்ததால் கண்கள் இடுங்கியிருந்தன. தலைமயிர் வாரப்படாமல் முகத்திலெல்லாம் விழுந்து கிடந்தது. முகத்தில் கலையில்லாவிடினும் களிப்பு கூத்தாடியது. அது இருக்கட்டும், என்னங்க இப்படி முகமெல்லாம் ஒடுங்கி போய் இருக்கிறது? எங்கள் எஜமானி அம்மா தான் வாட்டுகிறார்கள் என்றால் அங்குமா இப்படி என்று கூறும்போது மரகதத்தின் கண்கள் அவனை பரிவுடன் ஏற இறங்க பார்த்தன. வேதாச்சலம் இதையெல்லாம் கவனிக்கவில்லை. இன்றைக்கு இரவு தீபாவளி இல்லையா மரகதம்? உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வண்ணம் அந்த ரவிக்கை பொட்டலத்தை எடுத்து கொடுத்தான். அதை பிரித்து பார்த்த மரகதம், அம்மாடி, இம்மாம் விலை துணி எனக்கு எதற்கு என்றாள். வேதாச்சலம் அவளை இடைமறித்து, அது பற்றி உனக்கு என்ன மரகதம்? நம் இன்பத்துக்கு இது ஒரு விலையாகுமா? அடுத்த தீபாவளிக்கு புருஷனும் பெஞ்சாதியுமா என்று முடிப்பதற்குள் மரகதத்தின் முகத்தில் வெட்கம் கொப்பளித்தது. அடுத்த கணம் அவள் சர் என்று அங்கிருந்து எங்கோ மாயமாய் மறைந்து விட்டாள். எப்படியோ ஒரு வழியாக துணிகள் தைத்து முடிந்தது. இரவுக்கிரவே அந்த துணிகளை சாயாஜிராவ் எடுத்துக்கொண்டு அவரவர்களின் வீட்டில் பட்டுப்பாடா செய்ய புறப்பட்டார். மரகதத்தின் எஜமானி, அதுதான் நீல பங்களாவின் எஜமானியின் வீட்டிற்கு சாயாஜி நுழைந்தவுடனேயே, வா அப்பா, உனக்காக காத்திருக்கிறோம், எங்கே தீபாவளிக்கு துணி கொடுக்காமல் போய்விட போகிறாயோ என்று பயந்தோம் என்று வரவேற்றாள் எஜமானி அம்மாள். அவசரமாக மூட்டையை அவிழ்த்து உதறிய மஞ்சுபாஷினி பரபரப்பான குரலில், அம்மா, இவர் புள்ளி போட்ட ஒமேகா சில்கை கொண்டு வரவில்லையே, அதைத்தானே நாளைக்கு போட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன் என்றாள். அம்மா, அவர் ஆசையாக வாங்கி தந்ததாயிற்றே என்று இடையிடையே அவள் உதடுகள் முணுமுணுத்தன. இருக்கும்டி, மெல்ல பாருடி என்று சொல்லிக்கொண்டே எஜமானி அம்மாள் தையற்காரரை அந்த துணியை குறித்து வினவினாள். இதுவரை எந்த வீட்டிலிருந்தும் துணியை காணோம், துணியின் அளவை குறைத்து துணியை அபகரித்து கொண்டார் என்ற பெயர் வாங்காத சாயாஜியை இந்த புகார் திடுக்கிடச் செய்தது. அம்மா, தைக்க கொடுத்தீங்களோ இல்லையோ, நன்றாக வீட்டிலேயே இருக்கிறதா என்று பாருங்கள் அம்மா என்றார் சாயாஜி மிகவும் பணிவாக. 2 எஜமானிகளும் சிங்கம் புலி ஆயினர். வருத்தத்துடன் தலை குனிந்தவாறு சாயாஜி கடைக்கு திரும்பினார். எல்லா வேலையாட்களும் அவரவர் வீட்டிற்கு திரும்பிவிட்டனர். விளக்கை ஏற்றி கடை முழுவதும் தேடினார். இவ்வளவு நாட்களாக கஷ்டப்பட்டது அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று மனம் துடித்தார். மறுநாள் காலையில் மரகதம் தலைமுழுகிவிட்டு அன்பு பரிசாக இன்பத்தின் விலையாக கிடைத்த அந்த ரவிக்கையை அணிந்து கொண்டாள். அவள் உடலுக்கு அது அழகாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்கு தக்கபடி புடவையும் இருந்திருந்தால் அந்த ரவிகை அணிந்தவாறே வேலை செய்ய கிளம்பினாள். அந்த ரவிகையுடன் எஜமானியின் கண்களில் பட அவளுக்கு வெட்கமாக இருந்தது. எனினும் தோலை இழுத்து மூடிக்கொண்டு பங்களாவுக்குள் நுழைந்தாள். ஆனால் கிணற்றில் தண்ணீர் இழுக்கையில் அந்த பக்கம் சோர்வுற்று வந்த மஞ்சுபாஷினி எதேச்சையாக மரகதத்தை கவனித்தாள்.
தான் காணவில்லை என்று தையற்காரரிடம் புகார் செய்த ரவிக்கையை வேலைக்காரி அணிந்து கொண்டிருப்பதை கண்டவுடன் மஞ்சு பாஷினிக்கு ஆத்திரமாக வந்தது. உள்ளே ஓடினாள். அம்மா அம்மா, நேற்று தைக்க கொடுத்தது வரவில்லை என்று சொன்னேனே, அந்த ரவிக்கையை வேலைக்காரி போட்டு கொண்டிருக்கிறாள். அம்மா வாயேன், வந்து பாரேன் என்று பரபரப்புடன் கூவினாள். அதை கேட்டவுடன் எஜமானி அம்மாள் ஓடி வந்தாள். மரகதம் அணிந்திருந்தது மஞ்சு பாசினியினுடையதுதான் என்பது தெளிவாகிவிட்டது. ஏய், ஏதடி ரவிக்கை என்ற எஜமானியின் பயங்கர குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டு திரும்பினாள் மரகதம். தான் அணிந்திருக்கும் புது ரவிக்கையை பார்த்துதான் எஜமானி அதுபோல் கத்துகிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது. வேலைக்காரி என்றால் புதிதாக ஒன்றும் போட்டுக்கொள்ள கூடாதா என்று எண்ணிக்கொண்டாள். என்னடி முழிக்கிறாய், திருடி, ரவிக்கை ஏதுடி என்று மறுபடியும் பானம் கிளப்பவே மரகதம் திடுக்கிட்டு போனாள். திருடியா? எஜமானி என்றால் எது வேண்டுமானாலும் பேசிவிடலாமா? இருக்கட்டும், இனி அந்த ஜம்பம் என்னிடம் சாயாது என்று எண்ணிக்கொண்டாள் மரகதம். அது சரி, ஏது ரவிக்கை என்கிறாளே, என்னவென்று சொல்வது? அவர் வாங்கி கொடுத்தார் என்றால் அவர் புருஷனா, கள்ள புருஷன் என்று கேலி செய்து பழி சொன்னால்? ஒரு வினாடி மரகதம் செயலற்று நின்றாள். பிறகு எங்க அத்தான் வாங்கி கொடுத்தாரு என்றாள் கம்பீரமாக. அவளுடைய கண்கள் எஜமானியை ஏற இறங்க பார்த்தன. அவளுடைய பதில் எஜமானியின் சந்தேகத்தையும் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தியது. எந்த திருட்டு பயலடி உன் அத்தான்? திருட்டு கழுதை, ரவிக்கையை அவிழ்த்து வைடி. திருட்டு கழுதைகளை வேலைக்கு வைக்கிறதே தப்பு என்று எஜமானி அம்மாள் சரமாரியாக பொழிந்து கொண்டே போனாள். மரகதத்திற்கு நன்றாக விளங்கிவிட்டது. வேலைக்காரி என்றால் இலப்பம். அவள் புது உடை அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் அது திருடப்பட்டது. இந்த கொள்கையை எஜமானி தன்னிடம் காட்டுகிறாள் என்று திடமாக முடிவு செய்த மரகதம் மேற்கொண்டு அங்கு நின்று பேச விரும்பாமல், சொல்கிறேன் அம்மா, சொல்கிறேன், எந்த திருடன் வாங்கி கொடுத்தான் என்பதை சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டே விரைந்தாள் வீடு நோக்கி. வேலைக்காரியின் பதிலும் திருட்டு வஸ்து மீளாததும் எஜமானியின் ஆத்திரத்தை அதிகமாக்கின. இவ்விஷயத்தை லேசில் விடக்கூடாது என்று எண்ணி உடனே போலீசுக்கு புகார் செய்தாள். ஹெட் கான்ஸ்டபிள் ஒருவர் உடனே விசாரணைக்கு வந்தார். விவரம் அறிந்த அவர் குற்றவாளியை கண்டுபிடிக்க மரகதத்தின் குடிசையை அடைந்தார். தன் அத்தான் தைத்து தீபாவளிக்காக கொடுத்தது என்று கூறியதை அறிந்து அவள் அத்தானை தேடி போனார் அவர். காலையில் அப்பொழுதுதான் மிஷினுக்கு எண்ணெய் விட்டு கொண்டிருந்தான் வேதாச்சலம். சாயாஜி காணாமல் போன துணியை பற்றி கடையில் உள்ளவர்களை எல்லாம் விசாரித்து கொண்டிருந்தார். ஹெட் கான்ஸ்டபிள் வந்து வேதாச்சலத்தை பற்றி விசாரித்ததும் சாயாஜிக்கு நம்பிக்கையே இல்லை. வேதாச்சலம் அப்படி செய்ய மாட்டான் என்று முதலில் எண்ணினார். பிறகு எந்த புற்றில் எந்த பாம்போ, இப்பொழுதெல்லாம் பயல் மாறித்தான் வருகிறான், எவளுக்கு கொண்டு விற்றானோ என்ன என்று எண்ணினார். உடனே சாயாஜி ஹெட் கான்ஸ்டபிளிடம் செய்கிறதை செய்து உண்மையை கக்க வையுங்கள், ஒரே நாளிலேயே கடைக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்து விட்டான், இப்படிப்பட்டவனை என்றார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் வேதாச்சலம் நிறுத்தப்பட்டிருந்தான். மரகதமும் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். மரகதத்தை கண்டவுடனேயே ஐயோ, அவள் என்ன நினைப்பாள் என்று துடிதுடித்தான் வேதாச்சலம். தையற்காரன் ஏழை என்றால் திருடித்தான் அவன் இன்பத்துக்கு விலையாக்கி கொள்ள வேண்டும் என்பதில்லை. என் சொந்த பணம் போட்டு வாங்கினேன் என்று வாதாடினான் வேதாச்சலம். இதை கேட்டு இன்ஸ்பெக்டரும் மற்ற போலீஸ்காரர்களும் ஏளனமாக சிரித்தார்கள். நீ மகா பிரபு, கெஜம் 5 ரூபாய் துணிதான் உன் ஆசை நாயகிக்கு வாங்கி கொடுப்பாய் இல்லையா? ஏமாந்து யாராவது இருந்தால் வைர நெக்லஸ் கூட வாங்கி கொடுப்பாய் என்றார் இன்ஸ்பெக்டர் கிண்டலாக. வேண்டுமானால் கடையில் வாங்கிய பில்லை காட்டுகிறேன் சார் என்று பையை துளாவினான். சிகரெட் பாக்கெட்டும் 4 சில்லறையும் கைக்கு அகப்பட்டனவே தவிர பில் அகப்படவில்லை. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கேலி சிரிப்பு எழுந்தது. 240. நம்ம ஐயா இப்படியெல்லாம் சொன்னால் உண்மையை கூறமாட்டார், கொஞ்சம் கவனி என்று இன்ஸ்பெக்டர் உத்தரவிட்டார். அப்பொழுது டெலிஃபோன் மணி கனகனவென்று ஒலித்தது. என்னவென்று அறிய திரும்பினார். வேதாச்சலத்திற்கு ஏதோ கோபுரமே சாய்ந்து தலையில் வீழ்ந்தது போல் இருந்தது. இன்பமடைய இதெல்லாம் விலைகளா என்று உள்ளத்தே விம்மினான். மரகதம் தன்னை பற்றி என்ன நினைப்பாள்? உண்மையை ஒப்புக்கொள்ள யாரும் இல்லையே உலகில் என்று எண்ணினான். திருடியாவது பரிசு கொடுக்க வேண்டுமா என்று அவள் எண்ணிவிட்டாள். ஐயோ, அவன் இதயத்தை பெரும் பாரம் அழுத்துவது போல் இருந்தது அந்த நினைப்பு. சப் இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனை கீழே வைத்துவிட்டு, தேவலையப்பா, ஆளு கைராசிக்காரன், எல்லாம் அவன் பக்கம்தான் ஜெயம் என்றார். அதை கேட்ட ஒருவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. யாரை சொல்லுறீங்க என்று ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டார். வேறு யாரை சொல்லுவேன், இதோ நிற்கிறார் பார், இவரைத்தான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் வேதாச்சலத்தை சுட்டிக்காட்டி.
அதற்குள் வாசலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து நீல பங்களாவின் எஜமானி சாயாஜிராவ், மஞ்சு பாஷினி ஆகியோர் இறங்கி ஓடோடி வந்தனர். மன்னிக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர், எங்கள் வீட்டு வேலைக்காரி போட்டு கொண்டிருக்கிற அதே மாதிரி துணியைத்தான் என் பெண்ணுக்கும் என் மருமகன் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆசையாக தீபாவளிக்கு போட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தபோது துணி காணாமல் போய்விட்டதில், அதுவும் வேலைக்காரி அதே மாதிரி ரவிக்கையை போட்டுக்கொண்டு வந்தால் அனாவசியமான சந்தேகம். இந்த தையற்காரர் சாயாஜிராவ் என்ன செய்தாராம் தெரியுமா? நேற்று ராத்திரி டெபுட்டி கலெக்டர் வீட்டு துணிகளை கொண்டு போய் கொடுத்தாராம். காலையில் அவர்கள் தங்கள் துணி அல்லாத ஒன்று தைத்து வைத்திருப்பதைக் கண்டு அதை உடனே இவரிடம் கொடுத்து வரச் சொன்னார்கள். அந்த வேலைக்காரன் வீட்டிலே தூங்கிவிட்டு இன்று காலையில் தான் சாயாஜியிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். வேதாச்சலம் என்ற நம் வேலைக்காரன் மேலே அனாவசியமாக பழி சுமத்திட்டோமே என்று ரவிக்கையை தூக்கி கொண்டு சாயாஜிராவ் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தார் என்று விஷயத்தை விளக்கினாள். சப் இன்ஸ்பெக்டர் புன்முறுவலுடன், அப்படியானால் வேதாச்சலம் அதிக விலை கொடுத்து அந்த சில்கை வாங்கி இருக்கிறார் என்று ஆகிறது. காதல் என்றால் காசை பார்க்க முடியாதுதானே என்றார். எல்லோரும் சிரித்தனர். மரகதத்தின் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. ஆனால் வேதாச்சலம் குனிந்த தலை நிமிராமல் அந்த இடத்தை விட்டு வந்துவிட்டான். தன் காசை போட்டு வாங்கியும் இத்தனை கலைபரம் ஆகிவிட்டதே என்றெண்ணி மிகவும் வருத்தப்பட்டது அவன் உள்ளம். ஏழை உயர் ரக துணியை பயன்படுத்தக்கூடாதா? யாரை கோபிப்பது? தீபாவளி கழிந்து கார்த்திகை வருவதற்குள் வேதாச்சலம் புது மனிதனாகி விட்டான். தனியே ஒரு வீட்டு திண்ணையில் வேதாச்சலம் ஜென்ஸ் டெய்லர் என்ற போர்டு தொங்க பழையபடி குனித தலை நிமிராமல் தைத்து கொண்டிருந்தான். இப்போது அவனே முதலாளி. ஆனால் பெண்களுக்கான உடைகளை தைப்பதில்லை. வீட்டின் உள்ளே ஒரு சிறு அறையில் அவர்கள் குடித்தனமிருந்தனர். மஞ்சள் கயிறு கழுத்தில் விளங்க, கால் மெட்டிகள் கலகலவென ஒலிக்க, அதே சில்க் ரவிக்கையை போட்டுக்கொண்டு இடுப்பில் குடத்துடன் வரும் மரகதத்தின் புன்முறுவர்களுக்காக, அந்த இன்பத்துக்காக வேதாச்சலம் என்ன விலை கொடுத்தாலும் தகும் அல்லவா? என்ன ஃப்ரான்ஸ், இந்த வேதாச்சலம் சொந்த காசை கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. என்ன, அவர் அந்த ரவிக்க துணியை குறுகுறுன்னு பார்த்ததெல்லாம் நமக்கே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துருச்சுல்ல. இவங்க நினைக்கிற மாதிரி ஏன் ஏழைகள் வந்து உயர் ரக துணிகளெல்லாம் போடக்கூடாதா? இவங்க தான் போடணும்னு என்ன சட்டமாக எழுதியிருக்கு? காசு கொடுத்தா எந்த துணிகளையும் யார் வேணால் போடலாம் இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.